அப்படியே கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவர் உங்களோட இன்றைக்கு பேச போகிறோம். நம்ம யாவரும் அதை கேட்க போகிறோம். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, பூமியில 2-3 பேர் குடும்பத்திலே நான் இருப்பேன் என்று வாக்கு தேவன் ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே இத்தனை ஜனங்கள் மத்தியிலே கர்த்தர் இறங்கி வந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பட்டணத்தை உங்களுடைய கரத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த பட்டணம் முழுவதும் கர்த்தருடைய ஆண்டவரே ஸ்நேகத்தினால் ஆண்டவரை நேசிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒவ்வொரு ஜனங்களையும் கர்த்தர் இன்றைக்கு சந்திக்கும்படியாக ஆண்டவரே, நீர் ஆண்டவரே நன்மை செய்கிற தேவனாக ஆண்டவரை சுற்றி திரிகிற தெய்வம். ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவரை வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் ஆண்டவரை உடைய தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவரே கர்த்தர் எந்தெந்த வாக்கு வைத்திருக்கிற வாக்கு தத்துவம் வைத்திருக்கிற ஆண்டவரே, அதை அத்தனையும் ஆண்டவரே இந்த பட்டணத்துக்கு சொந்தமாக்கும்படியாக சொல்லிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் தாமே அவர் மறைத்து நீர் பேசும் ஆண்டவரே, நீர் விடுதலை தருவீராக, அற்புதம் செய்வீராக. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென். நம்முடைய தாசனை கரங்களை தட்டி நாம் வரவேற்போம். இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோடு கூட பேசும்படியாக எனக்கு கொடுத்த ஒரு வசனம் 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 16 4-5 வசனங்களை வாசிக்க நாம் கேட்கலாம். கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் செய்து பெத்லெகேமுக்கு போனான். அப்பொழுது அவ்வூராரில் மூப்பர் தத்தளிப்போடு அவனுக்கு எதிர்கொண்டு வந்து நீர் வருகிறது சமாதானமா என்றார்கள். அதற்கு அவன் சமாதானம் தான். அப்படியே கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுமா. தெய்வகுமாரனே, இந்த வார்த்தைகளை உம்முடைய நாமத்தில் மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். சத்தவர்களே சொல்லுமா. இந்த வார்த்தைகளை சற்று நான் உங்களோடு கூட பேசும்படி ஆவியானவர் எனக்கு சொன்னார். இந்த 2ஆம் நாள் உங்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார். ஒரு நாள் ஆண்டவர் சாமுவேல் என்னும் ஒரு தேவ மனிதனை பெத்லெகேம் என்கிற ஒரு பட்டணத்துக்கு அனுப்புகிறார். கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் பெத்லெகேமுக்கு போகிறார். அங்கே போகும் பொழுது அந்த பட்டணத்தில் இருந்த ஜனங்கள் வந்து, ஐயா, நீர் வருகிறது சமாதானமா என்று கேட்டார்கள். அதற்கு அவன் சொன்ன பதில் சமாதானம் என்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுமா. இன்றைக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு நாமத்திலே இந்த 2ஆம் நாள் அவர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு பெரிய கிஃப்ட் என்னன்னா, the peace, சமாதானம். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்கு நிறைய செல்வங்கள் இருக்கும், இல்லாம இருக்கும். ஆனால் வாழ்க்கையில் ஒன்று மட்டும் கிடையாது, நிம்மதியான சமாதானம் கிடையாது. நீ வருகிறது சமாதானமா என்று கேட்ட பொழுது அதற்கு சாமுவேல் சொன்னார் சமாதானம் என்றார். அப்படி என்றால் 2ஆம் நாள் ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு வருகிறது சமாதானத்தை. கை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களுக்கு நேராக வருகிற வார்த்தை சமாதானம். சமாதானம் என்பதற்கு என்ன? இந்த உலகத்திலே மனிதர்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள், சமாதானமிட்டு இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் வருகிற எந்த மனிதனுக்கும் சமாதானத்தை கொடுப்பேன். அல்லேலூயா. இன்னைக்கு மனுஷன் பாருங்க, எல்லாம் இருக்கும், ஆனால் சமாதானம் இருக்காது. நிம்மதியான உறக்கங்கள் இருக்கிறது. ஆனால் ஆண்டவரிடத்தில் வரும்போது ஒன்று கிடைக்கும், சமாதானம் என்று சொல்லி. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் வருகிறது சமாதானமா என்று கேட்ட பொழுது அதற்கு சாமுவேல் சொன்னார், அப்படி என்றால் இன்றைக்கு நான் இந்த 2ஆம் நாளிலே உங்கள் மத்தியில் நிற்பதற்கு ஒரு காரணம் உண்டு, உங்களுக்கு சமாதானம். பக்கத்துல கை கூட சொல்லுங்களேன், நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு சமாதானம். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு சமாதானம். இந்த சமாதானம் என்கிறது எல்லாருடைய இதயத்திலும் இருக்கிறதில்லை, எல்லாருக்குள்ளும் இந்த சமாதானம் இருக்கிறதில்லை. சில குடும்பங்களை பார்த்தால் கணவன் ஒரு போக்கில் இருப்பான், மனைவி ஒரு போக்கில் இருப்பார்கள். இவர்கள் நடுவாகவே அநேக காரியங்கள், கருத்து வேறுபாடுகள் இருக்கும். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை என்கிறது ஒரு குடும்பத்துக்கு வரும்போது அந்த குடும்பம் சமாதானமாய் மாறுகிறது. அல்லேலூயா. யோசித்து பாருங்கள், நான் வாழ்த்துறேன், ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் ஆண்டோட ஆலயத்துக்கு போறேன், ஆனாலும் உங்களுடைய வாழ்க்கையில சமாதானம் இருக்கிறதா என்றால் இல்லை. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கவனிக்கும் பொழுது வேதம் அழகாக சொல்லுகிறது, இந்த சமாதானம் யாரிடத்தில் இருக்கிறாரோ அவர்கள் தான் தேவனுடைய புத்திரர்கள் என்று சொன்னார். எல்லாருமே ஆண்டோடைய பிள்ளைகள் அல்ல. சமாதானம் யாருக்குள் இருக்கிறதோ அவர்கள் தான். இப்ப யோசித்து பாருங்க, நீங்க பிறந்து இந்த காலம் வரலும் நான் பிறந்ததிலும் சமாதானமா இருக்குன்னு சொல்ல முடியுமா? நிச்சயமா முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எல்லாம் இருக்கும். சமாதானம் என்கிறது அப்படிப்பட்ட ஒரு காரியம். அதைத்தான் ஆண்டவர் சொன்னார் மலை பிரசங்கத்திலே, சமாதானம் பண்ணுகிறவன் பாக்கியவான், அவன் தேவனுடைய புத்திரன் எனப்படுவான். ஒருவரை பார்த்து பிரதர் நல்லா இருங்கன்னு சொன்னீங்கன்னா நிச்சயமா நல்லா இருப்போம். அல்லேலூயா.
ஒருவனை பார்த்து நாம் சபிப்போமானால் அது ஆசீர்வாதத்துக்குரியதல்ல. அதை சமாதானம் பண்ணுகிற பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறார். சமாதானம் பண்ணுகிற தேவனுடைய புத்திரர் என்று சொல்லுகிறார். மத்தேயு புத்தகம் 5ஆம் அதிகாரம் 9 அதை சொல்லுகிறது. அதனால தான் இயேசு இந்த உலகில் வாழ்ந்த பொழுது நம்மை போல மனுஷனாய் வாழ்ந்த பொழுது நம்மை போல நடந்தார், நம்மை போல வாழ்ந்தார், நம்மை போல எல்லாரிடத்திலும் அன்பா இருந்தார், எல்லாருக்கும் நன்மைகளை செய்த ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். யாரையுமே குற்றப்படுத்தாத ஆண்டவர் ரொம்ப அருமையான வார்த்தை சொன்னார். என்ன தெரியுமா? என் சமாதானத்தை உங்களுக்கு நான் வைத்து போகிறேன். அல்லேலூயா. எதை வச்சுட்டு போனாராம்? சமாதானத்தை வைத்து போகிறேன், என் சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் நான் கொடுப்பதில்லை, ஆனாலும் உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சமாதானத்தை நமக்கு கொடுக்கும்படித்தான் இந்த பூமிக்கு வந்தார். நமக்கு சமாதானத்தை வைத்துவிட்டு போய்விடலை, அதை எடுத்து திரும்ப கொடுக்கிறார். ஒன்று சொல்லுகிறார், முதலாவது நான் என் சமாதானத்தை உனக்கு வைத்து போகிறேன், அங்கே வரும் பொழுது அதை எடுத்து அவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. சமாதானம் என்கிற ஒரு வார்த்தை மிகவும் நன்மையான ஒரு வார்த்தைகள். அதைத்தான் ஆண்டவர் சொன்னார், என் சமாதானத்தை வைத்து போகிறேன், நான் வச்சுட்டு போகிறேன், என் சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் நான் கொடுக்கிறதில்லை. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். பாருங்க, உலகம் கொடுக்கிறது கொஞ்ச நேரம், சிற்றின்பம், ஒரு திரைப்படம் 2 மணி நேரம், ஒரு காரியங்கள் இதுதான் நடக்கும். ஆனால் என் அருமையானவர்களே, ஆனால் ஆண்டவர் கொடுக்கிறது பாருங்க, அவர் கொடுத்துட்டு சொல்லுவாரு, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஒரு அலையா சத்தம் ஒரு அலையா சொல்லுமா? பக்கத்தில் சொல்லுங்க, பிரதர் பயப்படாதீங்க. எல்லாம் இருக்கும், ஆனா சமாதானம் மட்டும் இருக்காது. உலகத்துல எதையும் ஒரு கடையில போய் ஒரு பொருள் கூட வாங்கிடலாம், ஒரு திங்ஸ் வாங்கினா வாங்கிடலாம், ஆனா சமாதானத்தை மட்டும் எந்த கடையில வாங்க முடியாதுங்க. எந்த கடைக்கு போனால் வாங்க முடியாது. அது ஒரே ஒரு இடத்தில் இருக்கும், அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில். அல்லேலூயா. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு காரியத்தை நீங்கள் ஆழமாய் அறிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறார். இன்றைக்கு வந்திருக்கிற இந்த வார்த்தை கேட்கிற உங்களுடைய குடும்பத்திலே எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ போராட்டம் இருந்த போதிலும் ஆண்டவர் சொல்லுகிறார், என் நண்டத்தில் வருகிற மக்களுக்கு நான் கொடுக்கிற ஒரு பெரிய கிஃப்ட் என்றால் சமாதானம். அல்லேலூயா. இந்த சமாதானம் வரும்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய இருதயம் கலங்கவே கலங்காது, நாம் பயப்படவே மாட்டோம். எதற்காக? சமாதானம் வந்து விட்டால். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேத வசனம் சொல்லுகிறது, யோவான் 14:27 ஆண்டவர் அதை அப்படித்தான் சொன்னார். ஆனா அந்த சமாதானத்தை அவர் வைத்து போன இடம் எது தெரியுமா? நமக்காக சிலுவையிலே. அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்காக சிலுவையிலே. கடந்த வாரத்தெல்லாம் சிலுவையை குட் ஃப்ரைடே பேசியிருப்போம், எல்லாம் பேசியிருப்போம். இந்த சமாதானத்தை ஆண்டவர் சிலுவையிலே நமக்கு வைத்திருந்தார். வேதம் சொல்லுகிறது, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். சுகமான உடனே எப்படி நல்லாயிட்டியா கேட்டா நல்லாயிட்டேன்னு சொல்ல, அதுதான் பேர் தான் சமாதானம். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 53:5 நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் என்று சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அநேகருடைய வாழ்க்கையிலே இந்த சமாதானம் மிக 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 இல்லாமல் போய் விடுகிறது. ஏன் இல்லாமல் போகிறது? அதற்கு ஒரே ஒரு காரணம் மட்டும்தான். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய இருதயத்தில் உண்டான கலக்கங்கள், நம்முடைய இருதயத்தில் இருக்கிற வியாகுலங்கள், நம்முடைய இருதயத்தில் இருக்கிற சஞ்சலங்கள் நம்மை சமாதானத்தை கெடுத்து விடுகிறது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், உங்கள் இருதயம் கலங்காமல் இருக்கும்படிக்கும் பயப்படாமல் இருக்கும்படி நான் உங்களுக்கு சமாதானத்தை தருகிறேன். கைகளை தட்டி ஆண்டவருக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். அதுதான் ஆண்டவருடைய சமாதானம். இன்றைக்கு இந்த சமாதானத்துக்காக நான் ஒரு ஜெபம் செய்ய போகிறேன். உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே இந்த நிமிஷத்திலிருந்து ஒரு பெரிய சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடுவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரே காரியத்தை நீங்கள் ஆழமாக தெரிந்து கொள்ள வேண்டும். வேதம் அதைத்தான் ஆண்டவர் அழகாக சொன்னார். ஏசாயா 53:5 நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று சொல்லி. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேத வசனத்தை மற்றொரு வசனத்திலே பவுல் சொல்லுகிறார், அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால் தான் நமக்கு சமாதானம். எங்கிருந்து வருதா சமாதானம்? கிறிஸ்துவுடைய ரத்தத்துக்குள் இருக்கிறது. அந்த ரத்தத்தண்டை வருகிற மனிதனுக்கு அவர் சமாதானத்தை கொடுக்கிறார் என்று கொலோசியர் 1:20 அதை அழகாக சொல்லுகிறது. அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் மட்டுமல்ல, பூலோகத்தினுடைய பரலோகத்தினுடைய ஒப்புரவாக்கி ஒரே காரியமாக்கிக் கொள்வதற்கு அவருக்கு பிரியமாயிருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது.
அதுதான் அவருக்கு பிரியம். ஒரு மனிதன் சமாதானத்தோடு வாழ்வது அவருக்கு பிரியம். ஒரு மனிதன் சந்தோஷமாய் வாழ்வது அவருக்கு பிரியம். ஒரு மனிதன் கெட்டு போவதற்கு ஆண்டவருக்கு பிரியமில்லை. எந்த மனிதனும் கெட்டு போகாமல், எந்த மனிதனும் அழிந்து போகாமல், எந்த மனிதனும் தவறு செய்து விடாதபடிக்கு வாழ்வதற்கு தான் ஆண்டவர் ஒரு சமாதானத்தை நமக்கு சிலுவையில் வைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. சிலுவையில வைத்துவிட்டு போய்விட்ட ஆண்டவர் திரும்ப அந்த சமாதானத்தை எடுத்துக்கொண்டு திரும்பவும் உயிரோடு வந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. திரும்பவும் சமாதானத்தை எடுத்து உயிரோடு தான் வருகிறார். உயிரோடு வந்து சொல்லுகிறார். எல்லாரும் பயந்து கதவை பூட்டிக் கொண்டு நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இயேசு நடுவாக வந்து சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்கள் நடுவாக வந்து நின்று சொல்லுகிற ஆண்டவர் சொல்லுகிறார் சமாதானம் என்று. வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. இந்த சமாதானத்தின் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அநேகர் பெற்றுக் கொள்வதற்கும் அதை தடுப்பதற்கும் அநேக காரியங்கள், நம்முடைய கெட்ட பழக்க வழக்கங்கள், நம்முடைய சிநேகிதங்கள் கர்த்தருக்கு தூரமாக்கி விடுகிறது. ஆனாலும் கூட ஆண்டவர் பாருங்க, சிலுவையில் இரத்தத்தை சிந்தி சொல்லுகிறார், உனக்கு சமாதானத்தை கொடுக்கிறேன், உனக்கு நான் விடுதலை கொடுக்கிறேன், உன்னை ஆசீர்வதிக்க நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லி இன்றைக்கு 2ஆம் நாள் கூட்டத்திலே ஆண்டவராகிய தேவன் சொன்னார். அந்த பட்டணத்தின் மனிதர்கள் கேட்கிறார்கள், நீ வருகிறது சமாதானம் தானமா? அதற்கு அவன் சொன்னான், ஆம் சமாதானம். அல்லேலூயா, ஆம் சமாதானம். என் அருமையான மகனே, மகளே, இந்த செய்தியை நான் இன்றைக்கு விதைக்கிறேன். ஒன்றே ஒன்று சொல்லுவேன், நிச்சயமாய் அதன் முளைச்சு கனி கொடுப்பதை நீங்கள் காண்பீர்கள். கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வேதம் அழகாக தெளிவாக தெளிவாக சொல்லுகிறது. அதைத்தான் ஆண்டவர் சொன்னார். யோவான் 20ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராகிய தேவன் உயிர்த்தெழுந்த போது எல்லாரும் பயந்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவுதான் முடிந்தது என்று சொல்லி, ஆனால் உயிர் தெழுந்த ஆண்டவர் அவர்கள் எல்லாம் கதவை பூட்டிக் கொண்டிருக்கும் போது அவர் நடுவாக வந்து சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம். அல்லேலூயா. அவர்கள் கதவை பூட்டிக் கொண்டு உள்ளே இருக்கும் போது அந்த உள்ளே கதவுகள் திறக்க முடியாது. ஆண்டவர் நடுவாக வந்து சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம் பிள்ளைகளே, உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன் பிள்ளைகளே, உங்களை நான் காப்பாற்றுவேன் பிள்ளைகள் என்று சொல்லுகிறார். யோவான் 20:19. ஆனால் அங்கே ஒரு மனிதன் இல்லாமல் போய்விட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அதுல ஒரு மனிதன் இல்லை. அந்த மனிதன் இல்லாம போனவர் எல்லாரும் சமாதானத்தை பெற்றுக் கொண்டார்கள். சொன்னாங்க, நாங்கெல்லாம் சமாதானமானோம், ஆண்டவர் சந்தித்தோம், ஒரு பெரிய சந்தோஷம். அப்போது அவன் சொன்னான், அது எனக்கு கிடைக்கல, அதை நான் எப்படி நம்புவது என்று கேட்கும் பொழுது ஆண்டவர் 8 நாளைக்கு பிறகு திரும்பவும் வந்தார். அல்லேலூயா. 8 நாளைக்கு பிறகு திரும்பவும் வருகிறார். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, மெய்யாக சொல்லுகிறேன், திரும்பவும் இந்த பட்டணத்திலே தேவனுடைய கிரியைகள் வெளிப்படும். விசுவாசிக்கிறவர்கள் கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஸ்தோத்திரம் என்கிற விதையை விட வல்லமை உள்ளது. அது சீக்கிரமாய் முளைத்து அது கனிகளை கொடுத்து அது ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுமா? இந்த வேத பகுதிகளை கவனிக்கும் பொழுது யோவான் 20ஆம் அதிகாரம் 26 சொல்லுகிறது, அவர் 8 நாளைக்கு பிறகு திரும்பவும் வந்து உங்களுக்கு சமாதானம் என்றார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் நினைக்கிறது போல அல்ல. ஆண்டவருடைய சமாதானம் என்கிறது மிகப்பெரியது. அதுல பாருங்க, அதே சமயத்துல 2 பேரு நடந்து போயிட்டு இருக்கிற அடுத்த ஊருக்கு, பக்கத்து ஊருக்கு போயிட்டு இருக்கும் போது அங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. இயேசுவானவர் அவர்களுடைய அப்பத்தை ஆசீர்வதித்து பார்க்கும் போது அவர்கள் பயந்து நடுங்கும் போது அவர் நடுவே இயேசு சொன்னார், உங்களுக்கு சமாதானம். அவருடைய வார்த்தை பாருங்களே. ஏப்பா அப்படி சொல்றீங்கன்னு அவர் கேட்கல. பதட்டப்படாதப்பா, உனக்கு சமாதானம். வேதம் சொல்லுகிறது லூக்கா 24:36 அவர் நடுவாக, அங்கே பாரு, அவர் நடுவாக வந்து அவங்களுக்கு சமாதானம் என்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்முடைய தேவன் பாருங்கள், ஒரு காரியம் தான், ஒரு பட்டணத்துக்கானாலும் ஒரு தேசத்துக்கானாலும் சரி, ஒரு மிக முக்கியமானது என்னன்னா, நல்லா இருக்கிறீங்களா என்கிற வார்த்தைக்கு பெரிய அர்த்தம் என்னன்னா சமாதானம். அல்லேலூயா. இந்த சமாதானத்தை கர்த்தர் இந்த 2ஆம் நாளிலே உங்களுக்கு கொடுக்கிறார். உங்களை கேட்க கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரி, என் அருமையான சகோதரா, ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு புறப்பட்டு வந்தது ஒன்றேதான், உங்களுக்கு சமாதானம். அல்லேலூயா. உங்களுக்கு பக்கத்துல கை கூட சொல்ல, எனக்கு சமாதானம். நிறைய பேருக்கு சமாதானமே இருக்காது. மனசுல பல காரியம் ஓடும், பல காரியங்கள் கிரியை செய்யும், பல காரியம் இது அப்படி அது அப்படின்பாங்க. ஆனா பாருங்க, ஆண்டவர் ஒருவனுக்குள்ளே வரும் பொழுது அவனுடைய சமாதானம் அவனை நிரப்பும் போது அவன் எல்லாவற்றிலும் ஆசீர்வதிக்கப்படுகிறான். அல்லேலூயா. எல்லாவற்றிலும் ஆசீர்வதிக்கப்படுகிறான். ஒரு நாள் நம்முடைய முற்பிதாக்களின் தகப்பனாகிய யாக்கோபு என்ன செய்தார்? தன்னுடைய சொந்த சகோதரனுக்கு பயந்து ஓடுகிறார். யாருக்கு? சொந்த சகோதரன். சொந்த சகோதரனுக்கு பயந்து ஓடிக்கொண்டு நடந்த உண்மையின் சம்பவங்கள். அவர் பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறார். ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள். அதில் மூத்தவனுக்காக இளையவன் பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறான். ஓடிக்கொண்டிருக்கும் போது சூரியன் அஸ்தமித்தது. அந்த இடத்தில் கல்லை ஒன்றை எடுத்து தன் தலையில் வைத்து படுத்துக் கொண்டார். அல்லேலூயா சொல்லுங்களேன்.
அந்த கல்லை படுத்துக் கொண்டு அப்படியே வேதனையோடு இருக்கிறார். தனி மனிதனாக கண்ணீரோடு கூட இருக்கிறார். அந்த சமயத்திலே அவருடைய கால் மாட்டிலே ஒரு ஏணி வந்து நிற்கிறது. அல்லேலூயா. அந்த ஏணி அவருடைய கால் மாட்டுக்கும் வானத்துக்கும் ஏற்றி இருந்தது. அதிலே தேவதூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாய் இருந்தார்கள். என் அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ பிரச்சனைகள் வானத்துக்கும் பூமிக்கு எட்டாத அளவுக்கு உயரமா இருக்கிறது. அதை எட்டி அதை சமாதானமாக்க வல்லவராய் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கைகளை தட்டி சொல்லுவோமா? என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் அழகாக தெளிவாக மிக தெளிவாக சொல்லுகிறது. என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த வார்த்தைகளை நீங்கள் சற்று கவனித்து பாருங்கள். அப்பொழுது அவன் வேதனையோடு படுத்து கிடக்கிறான். அப்பொழுது ஒரு சொப்பனம் அவனுக்கு வருகிறது. அந்த சொப்பனத்திலே அதற்கு மேலாக நின்று ஆண்டவர் பேசுகிறார். யாக்கோபே, உன்னை திரும்ப இந்த பட்டணத்துக்கு கொண்டு வந்த நான் திரும்பவும் நீ போகும் இடமெல்லாம் உன்னை உணவு கொடுத்து உடை கொடுத்து உன்னை ஆசீர்வதித்து உன் தகப்பன் வீட்டுக்கு உன்னை அழைத்துச் செல்லுவேன் என்று சொல்லுகிறார். அங்கே தனி மனிதன், மனுஷன் நடமாட்டம் இல்லாத ஒரு இடம். அந்த இடத்திலே அவர் படுத்திருக்கிறார். இந்த சொப்பனத்தை கண்டு விழித்து எழுந்துகிறார். எழுந்த அந்த உற்சாகத்திலே என்ன செய்கிறார்? இது பயங்கரமா இருக்கிறது, இது தேவனுடைய வீடு அல்லாமல் வேறு அல்ல, வானத்தின் வாசல் என்று பெயர் வைக்கிறார். பெயரை வைத்துவிட்டு என்ன செய்தார்? அந்த கல்லை எடுத்து அபிஷேகம் செய்துவிட்டு கடைசியாக ஒரு ஜெபம் செய்கிறார். என்ன ஜெபம் தெரியுமா? என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, எல்லாத்தையும் நிறுத்திவிட்டு ஒரு ஜெபம் செய்கிறார். இதை செய்ய போகிறேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அந்த ஜெபம் என்ன தெரியுமா? என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவரை பார்த்து சொன்னான், என்னுடைய தகப்பன் வீட்டுக்கு என்னை சமாதானத்தோடு கொண்டு போவாரால் கர்த்தர் எனக்கு தெய்வமாய் இருப்பார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. என்னை சமாதானத்தோடு அழைத்துக் கொண்டு போவாரானால் கர்த்தர் எனக்கு தெய்வமாய் இருப்பார். அப்படி சமாதானம் எவனிடத்தில் இல்லையோ அவனிடத்திலே கடவுள் இருப்பதில்லை, அவனிடத்தில் இறைவன் இருப்பதில்லை, அவனிடத்தில் தெய்வம் இருப்பதில்லை. எந்த மனுஷனுடைய இருதயத்திலே சமாதானம் இருக்கிறதோ அந்த மனுஷனிடத்திலே வானத்தையும் பூமியும் படைத்த தெய்வன் இருப்பார். அல்லேலூயா. அப்பொழுது கர்த்தர் எனக்கு தெய்வமா இருப்பார் என்று ஒரு சிறு ஜெபம் செய்கிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28:21 அதை பின்வரும் அருவிளக்குகிறது. அதனால தான் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49:10 வாசிக்கும் போது, சமாதானத்தின் கர்த்தர் வருமளவும் இஸ்ரவேலை விட்டு செங்கோல் நீங்குவதே இல்லை. அல்லேலூயா. இன்றைக்கு நட்டப்பட்ட அந்த கல் இன்றைக்கு அது செங்கோலாய் மாறும். நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் ஒரு பெரிய சமாதானத்தை கட்டளையிடுவாராக. கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அருமையான மகனே மகளே, இந்த வார்த்தை கேட்கிற என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, என் அன்பு பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தை எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை பாருங்கள். இந்த உலகத்தில் இதைத்தான் தேடி மனிதன் ஓடுகிறான், ஓடிக்கொண்டே இருக்கிறான். எங்கேயாவது போனா நிம்மதி கிடைக்காதா? எங்கேயாவது போன ஆசீர்வாதம் கிடைக்காதா? ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம். அல்லேலூயா. யாருக்கு சமாதானம்? உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சந்தோஷம், உங்களுக்கு ஆசீர்வாதம். அதைத்தான் சொன்னார். சமாதான கர்த்தர் ஒருவனுக்குள் வரும் பொழுது அவனுடைய வாழ்க்கை ஒரு செங்கோலாய் மாறுகிறது. அவனுடைய வாழ்க்கை ஒரு ராஜாங்கத்தை போல் மாறுகிறது. ஒரு அரசனை போல் அவன் மாறிவிடுகிறான். ஒரு ஆண்டியை போல் அல்ல, அன்றாடம் வாய்த்தை கழுவிட்டு படுத்துக் கொள்ளுகிற வாழ்க்கை இல்லை. கிறிஸ்துவுக்குள் வரும் பொழுது அவருக்கு ஒரு செங்கோலின் வாழ்க்கை வருகிறது, ஒரு ராஜரீக வாழ்க்கை வருகிறது, ஒரு கம்பீர வாழ்க்கை வருகிறது. அந்த வாழ்க்கையிலே அவனுடைய வாழ்நாள் முழுவதும் அவன் பிள்ளைகள் குடும்பம் எல்லாம் ஆசீர்வாதமாய் இருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை கிருபை நிறைந்த ஒரு வார்த்தை பாருங்கள். அதைத்தான் அங்கே வேதம் அழகாக சொல்லுகிறது. சமாதான கர்த்தர் வருமளவும், யாருடைய வாழ்க்கையில சமாதான கர்த்தர் வருகிறாரோ அவருடைய வாழ்க்கை ஒரு செங்கோலாய் மாறுகிறது. அல்லேலூயா. அவருடைய வாழ்க்கை செங்கோலாய் மாறுகிறது. அதைத்தான் ஆண்டவர் சொன்னார் தாவீது என்னும் பக்தன் மூலமாய் மிக அழகாக சொன்னார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்குமா? அல்லேலூயா சொல்லுங்களேன். என்றைக்கு ஆண்டோடைய கிருபை உங்களை தேடி வருகிறதோ, நீங்கள் அவருடைய சத்தியத்தை தேடுகிறீர்களோ, நீங்கள் அவரை சந்திக்கும் பொழுது ஒன்று நடக்கும். ஒரு அன்பான முத்தம் நடக்கும். ஒரு நாள் கழிச்சு ஒருத்தர் பார்த்து கட்டி பிடிச்சுக்கோங்க, பாத்தீங்களா? அந்த மாதிரி நடக்குமா? வேதம் சொல்லுகிறது, கிருபையும் சத்தியம் ஒன்றை ஒன்று சந்திக்கும், நீதியும் சமாதானம் ஒன்றை ஒன்று முத்தமிடும். கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, சமாதானம் யாருக்குள்ள வருகிறதோ அவங்களுடைய அன்பான முத்தங்கள் அவருடைய வாழ்க்கையில ஒரு செழிப்பை கொடுக்கும். பிரதர் நல்லது பிரதன்பாங்க, கையை பிடிச்சு முத்தம் கொடுப்பாங்க. அப்ப நீங்க பார்க்கலாம், அந்த அவருக்குள்ளே சமாதானம் இருக்கிறது.
நீதியும் சமாதானம் ஒன்றை ஒன்று முத்தமிடும் என்று சங்கீதம் 85:10 சொல்லுகின்றன. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அதைத்தான் அங்கே மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு போகும் ஒரு அழகான ஒரு உபதேசத்தை சொன்னார். நீ ஒரு பட்டணத்திலே, அதாவது ஒரு தேசத்திலே, ஒரு நாட்டுக்கோ, ஒரு இடத்திற்கோ, ஒரு தெருவுக்கோ, ஒரு ஏரியாவுக்கு போகும் பொழுது, யுத்தம் பண்ண போனாலும் சரி, எதுக்கு போனாலும் சரி, யாரிடத்துல ஒரு கல்யாண காரியம் பேச போனாலும் சரி, எந்த காரியம் பேச போனாலும் சரி, நீ ஒரு பட்டணத்துக்குள் முதலாவது பிரவேசிக்கும் போது நீ முதலாவது சொல்ல வேண்டிய ஒரே ஒரு காரியம், அந்த பட்டணத்திலே சொல்ல வேண்டிய முதல் வார்த்தை சமாதானம். அல்லேலூயா. மோசே சொன்னார், மோசே மூலம் ஆண்டவர் சொன்னார், நீ ஒரு பட்டணத்துக்குள் பிரவேசிக்கும் முதலாவது நீ சொல்ல வேண்டிய முதல் வார்த்தை எப்படி இருக்குன்னு சொல்லாதே, முதல் வார்த்தை சமாதானம். அல்லேலூயா. நீ சமாதானம் சொல்லிட்டுனா அந்த பட்டணம் உன் கையில. கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அந்த சத்துரு கூட உன் பாதத்திலே சமாதானமாக்கி போடுவார். உன் சத்துருக்களை கூட உன் பாதத்திலே உனக்கு உரதமாய் உன் குடும்பத்தை கெடுக்கிறவர்கள், உன் குடும்பத்தை நாசப்படுத்துகிறவர்கள், உனக்கு உரதமாய் மந்திரங்கள் செய்கிறவர்கள், உனக்கு உரதமாக உன் குடும்பத்தை அலக்களித்து உன் கணவன் மனைவி பிரிக்கிறவர்களை கூட ஆண்டவர் உன் பாதத்திலே போட்டு சமாதானமாக்கி விடுவார். வேதம் சொல்லுகிறது, உபாகம் 20:10 சொல்லுகிறது, நீ ஒரு பட்டணத்தில் பிரவேசிக்கும் போது கூட, நீ ஒரு இடத்தில் நடக்கும் போது கூட சரி, முதலாவது சொல்ல வேண்டிய முதல் வார்த்தை சமாதானம். இந்த சமாதானம் தான் உலகத்திலே மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். இதுக்கு நிகரான வேல்யூவே கிடையாது பிரியமானவர்களே. அதைத்தான் ஆண்டவர் சொன்னார். வேதவசனம் சொல்லுது, ஐயா நான் ரொம்ப நாளா வாழ்றேன், ஆனால் நிம்மதி இல்லை, நிம்மதி இல்லை, நிம்மதி இல்லை. இந்த நிம்மதி கெடுக்கிற ஒரு இருளின் ஆதிக்கம் இருக்கிறது. என் தாயார் மரணத்தில் இருந்த போது ஆண்டவர் என் தாய்க்கு ஜீவனை கொடுத்ததினால் நான் ஊழியக்காரனாய் மாறினேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வேதம் ஒன்று மட்டும் சொல்லும், பாவம் செய்யாதே, பொய் சொல்லாதே, பிறருக்கு விரோதமாய் பேசாதே, பிறரை காயப்படுத்தாதே. இந்த வேதம் ஒன்று மட்டும் சொல்லும், காயப்பட்ட மனிதனை குணமாக்குகிறது, வேதனையோடு இருக்கிற மனிதனை ஆசீர்வதிக்கிறது, சஞ்சத்தோடு இருக்கிற மனிதனை குணமாக்குகிறது. அதைத்தான் ஆண்டவர் சொன்னார். சாமுவேல் போகிறார், சாமுவேல் தீர்க்கதரிசி போகும்போது சொல்லுகிறார், நீ வருகிற காரியம் சமாதானம் தானா என்று கேட்கிறார். அப்போது அவன் சொன்னான், சமாதானம் தான். அல்லேலூயா. என்ன காரியம்? சமாதானம் தான். இந்த வார்த்தையை இந்த தேசத்திலே, இந்த இடத்திலே இன்றைக்கு சொல்லும்படி சமாதான கர்த்தர் முன்னே குறித்து வைத்திருக்கிறார். கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் அழகாக தெளிவாக சொல்லுகிறது. இந்த வேத பகுதியை நீங்கள் வாசிக்கும் பொழுது அழகாக, நீ ஒரு இடத்துக்கு போகும் பொழுது நீங்கள் சொல்ல வேண்டிய முதல் வார்த்தை சமாதானம். முதல் வார்த்தை, பிரதர் சந்தோஷமா இருங்க பிரதர், முதல் வார்த்தை சமாதானம். என் அருமையான மகனே மகளே, இந்த வார்த்தைகளை சற்று கவனித்து பாருங்கள். எவ்வளவு தெளிவான ஒரு வார்த்தைகள். நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றே ஒன்று மாத்திர, அநேக குடும்பங்களில் இன்னைக்கு சமாதானம் இல்லை. என்ன காரணம்? ஆனால் கிறிஸ்து உன் வீட்டுக்குள் வந்து விட்டால், உன் குடும்பத்துக்குள் இயேசு வந்து விட்டால் ஒன்று நடக்கும். மகனே மகளே, உனக்கு சமாதானம் உண்டு. அல்லேலூயா. அதைத்தான் சங்கீதக்காரன் சொல்லும்போது இப்படி சொன்னான். சங்கீதம் 122:7 உன்னுடைய அலங்கத்துக்குள் சமாதானம், உன் அரண்மனைக்குள் சுகமும் இருப்பதாக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. உன்னுடைய அலங்கத்துக்குள்ளே, நீ வாழுகிற இடத்திலே முதலாவது உனக்கு என்ன வேணும்? சமாதானம் வேணும். அப்போதான் உன் அரண்மனை, அதாவது உன் பெட்ரூம்ல உனக்கு சுகம் உண்டாயிருக்கும். நீ மனைவி பிள்ளைகளோடு சந்தோஷமா இருக்க முடியும். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இதை கெடுப்பதற்கு தான் இருள் என்கிற ஒரு வல்லமை உலகத்தில் கிரியை செய்கிறது. இதை கெடுப்பதற்கு தான் இருள் என்கிற ஆதிக்கங்கள் கிரியை செய்கிறது. அதனால தான் மற்றவர்கள் மற்றவர்களுக்கு விரோதமாய் பேசி அந்த குடும்பத்தை கெடுப்போம், இப்படி போய் ஒரு சூனியக்காரன் போவோம், இப்படி போய் ஒரு எலுமிச்சம்பழத்தை வைப்போம், இப்படி போய் அதை செய்வோம், அந்த குடும்பத்தை அழிப்போம் என்பார்கள். ஆனால் இவையெல்லாம் மாற்றுவதற்கு தான் தேவன் வெளிச்சமாய் வந்தார். அல்லேலூயா. என்ன வந்தார்? வெளிச்சமாய் வந்தார். ராத்திரில கூட பாருங்க, இந்த மலைதேச மக்கள் பார்த்தீங்கன்னா இந்த டார்ச் லைட் போட்டுப்பாங்க, ஏதோ கிடக்குதான்னு பார்ப்பாங்க, என்ன பூச்சி கிடக்குதா, பாம்பு கிடக்குதான்னு. ஏனால் வெளிச்சம் என்கிறவர் கிறிஸ்து, தேவன் நமக்கு ஒளியாய் இருக்கிறார். என் அருமையானவர்களை, வேத வசனத்தை நீங்கள் கவனிக்கும் போது பாருங்கள், உன் அலங்கத்துக்குள் சமாதானம், உன் அரண்மனைக்குள் சுகம் இருப்பதாக. ஒரு குடும்பம் சமாதானம் சுகமா இருக்குமானால் அந்த குடும்பத்தில் இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. எப்பயுமே எரிச்சல், எப்பயும் போராட்டம், கணவன் மனைவிக்குள்ள சண்டை, பிள்ளைகளுக்குள்ள சண்டை, வெறுப்பு இருக்குமானால் அந்த இடத்திலே சமாதானம் இல்லை என்றால் அங்கே கடவுள் இல்லை, அதாவது இறைவன் இல்லை. இறைவன் எந்த இடத்தில் இருக்கிறானோ அந்த இடத்திலே என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே ஒரு பெரிய சமாதானம் இருக்கும். அங்கே ஒரு பெரிய சுகம் இருக்கும், அங்கே ஒரு பெரிய ஆறுதல் இருக்கும், அங்கே ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கும். எல்லிலரண்டாது ஒண்ணுமே இருக்காது, சாப்பாடு கூட இருக்கிறதால ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும், ஒரு ஆனந்தம் இருக்கும். அதுதான் ஆண்டவருடைய சமாதான வார்த்தைகள். நான் வந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு,
அந்த நோக்கம் இந்த இரண்டாம் நாளிலே உங்களை பார்த்து இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரனே, என் அன்பு தாயே, என் அன்பு தம்பி, என் அன்பு அண்ணா, உன்னோடு கூட ஆண்டவர் பேசுகிற ஒரே ஒரு வார்த்தை, உங்களுக்கு சமாதானம். அல்லேலூயா. உங்களுக்கு என்னது? சமாதானம். உங்களுக்கு சமாதானம். இதுதான் கிறிஸ்துவின் சுவிசேஷ வார்த்தை. இந்த உலகத்தில் இயேசு வரும் பொழுது என்ன கொண்டு அந்த யோதன் சொன்ன தெரியுமா? யாவருக்கும் சமாதானத்தை உண்டாக்குற நற்செய்தி. அல்லேலூயா. இறைவன் என்கிறவன் பாவத்துக்குரியவன் அல்ல, பாவத்தில் ஒருவனை தூக்கி எடுக்கிறவன். இறைவன் என்கிறவன் கொலையிலிருந்து ஒருவனை தூக்கி எடுக்கிறவன். இறைவன் என்கிறவன் ஒரு கொலைக்காரனை ரட்சிக்கிறவன், தூக்கு கைதிகளை ரட்சிக்கிறவன், விடுவிக்கிறவன், அந்த காலத்தில் இருக்கும் மனிதர்களை தூக்கி நிறுத்துகிற தேவன். அவர்தான் சொன்னார், உங்களுக்கு சமாதானம். அல்லேலூயா. இந்த சமாதானத்தை தான் அவர் உங்களுக்கு கொடுத்தார், வெச்சாரி எடுத்து கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நீங்கள் ஆழமாய் அறிந்து கொள்ளுங்கள். வேதம் சொல்லுகிறது, இந்த புஸ்தகத்தை நீ கை கொள்ளும் பொழுது, இந்த புஸ்தகத்தில் உள்ள வார்த்தையை கை கொள்ளும் பொழுது ஒன்று மட்டும் நடக்கும். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரே ஒரு காரியம் தெளிவாக நடக்கும். என் அன்பு சகோதரனே, உனக்கு சமாதானம் வரும். வேதம் சொல்லுகிறது, அவருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடர்லே இல்லை. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. இந்த பைபிளை நேசிக்கிறவர்களுக்கு, இந்த பைபிளை காண்கிறவர்களுக்கு, இந்த பைபிளை படிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடர்லே இல்லை என்று சங்கீதம் 119 165 அதை பின்வருமாறு விளக்குகிறது. அதனால தான் வேதம் அழகாக தெளிவாக ஒரு வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு சமாதானம் அருளி தன் ஜனத்திற்கு பலன் கொடுக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. என்ன செய்கிறாராம்? கர்த்தர் தன் ஜனத்திற்கு பலன் கொடுத்து சமாதானத்தை அருளி ஆசீர்வதிக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. ஆசீர்வாதம் என்கிறது ஒரு பெரிய சமாதானம். யாருடைய வாழ்க்கையில் இது வருகிறதோ அது அவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறது. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இதுதான் ஆண்டவருடைய ஒரு பெரிய நற்செய்தி. இந்த செய்தியின் மூலமாக ஒரு பெரிய அறுவடையை நிச்சயம் நான் பார்ப்பேன். இதே மைதானத்திற்கு திரும்ப வருவேன். கர்த்தர் நாமத்திற்கு மகிமையுண்டாவற்ற ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் ஆழமாய் தெரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிறவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் ஒன்று மட்டும்தான் இந்த பூமியிலே செய்தார். என்ன செய்தார் தெரியுமா? யாவரையும் குணமாக்கினார், யாவரையும் ஆசீர்வதித்தார், யாவரையும் வேதனையோடு இருந்த மனிதர்களை அவர் சமாதானப்படுத்தினார். அதைத்தான் சொன்னார், இரண்டாம் நாளிலே நான் வந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு, உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 29:11 வாசிக்கும் பொழுது, என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அவர் சமாதானத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிறவரா? சமாதானத்தை எடுத்துவிட்டு ஆசீர்வதிக்கல, சமாதானத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிறவர். இன்றைக்கு நான் உங்களோடு கூட சொல்லுகிறேன், இந்த வார்த்தைகளிலே ஒரே ஒரு வசனத்தை நாம் எழுந்து நின்று வாசித்து நான் ஜெபிக்க போகிறோம். நான் சொன்ன நேரத்துக்கு முடிப்பேன்னு சொன்னேன், நான் சொன்ன நேரத்துக்கு முடிச்சிடுவேன். ஒரே ஒரு காரியம், இந்த வார்த்தைகள் இன்று இரவு உங்கள் ஒவ்வொருவோடு பேச ஆரம்பிக்கும். ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்க போகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மார்க்குவின் புஸ்தகத்திலே, என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மார்க்குவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 34வது வசனத்திலே இயேசு கிறிஸ்துவை ஒரு ஸ்திரியானவள் சந்தித்தாள். அவள் 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ. அப்பொழுது அநேக வைத்தியரால் எல்லா பணத்தையும் செலவழித்து எந்த டாக்டருமே சுகமாக்க முடியாதபடிக்கு எல்லாரும் கைவிட்டால் அவளுடைய சரீரத்தில் ரத்தம் ஊற்றிக்கொண்டே இருக்கிறது. ரத்தம் ஊற்றிக்கொண்டே இருக்கிறது. உதிரல் நின்று போகவில்லை, ஊற்றிக்கொண்டே இருக்கிறது. அவள் சாகும் தருவாயிலே இயேசு என்ற பெயரை கேள்விப்பட்டாள். அல்லேலூயா. அவள் இயேசுவை கேள்விப்பட்ட பிறகு ஓடி வருகிறாள். இது மாதிரி ஜனக்கூட்டம் இருக்கிறது, ஆனால் அவரை பார்க்க முடியவில்லை. அதனால ஜனக்கூட்டத்து பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். தொட்ட மாத்திரத்திலே அவளிலிருந்து வல்லமை புறப்பட்டது. கையை உயர்த்துறைய சொல்லுங்களேன். என்ன புறப்பட்டது? வல்லமை புறப்பட்டது. ஒன்று நடந்தது. வல்லமை புறப்பட்ட உடனே அவள் அந்த வல்லமையை உணர்ந்த அடுத்த செகண்ட் அவருடைய உயரத்தின் ஊரில் நின்று போயிற்று. ரத்தம் நின்று விட்டது. ஊத்தி கொண்டிருந்த ரத்தம் நின்று விட்டது. அவருடைய முகம் மாறிவிட்டது. இயேசு திரும்பி அவளை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், மகளே, மகளே, உன் விசுவாசம், உன்னுடைய விசுவாசம் கவனிக்க வேண்டும். அவர் சொன்ன ஒரு கேள்வி பாருங்கள். 12 வருஷம் அவள் முகத்தில் இருந்த கவலை, வேதனை, சஞ்சலம், தவிப்பு எல்லாத்தையும் பார்த்துவிட்டு அவளை உற்று நோக்குகிறார். ஒண்ணுல யாராவது ஒரு பெரிய மனுஷன் போயிட்டா அண்ணான் கை தொட்ட அவனுக்கு அறிவு இருக்கான்னு கேட்பாங்க. பாத்திருக்கீங்களா? ஒரு பெரிய அரசியல்வாதி யாராவது தொட்டுட்டா வச்சுக்கோங்களேன், திட்டுவாங்க. ஒரு கட்சி தலைவர் போய் தொண்டை தொட்ட திட்டுவான், புறப்படாண்டுவான். அந்த மகளோ எல்லாவற்றையும் இழந்தவளாய் அழுகையோடு இருக்கிறாள். அவளுக்கு ரத்தம் ஊத்தி கொண்டிருக்கிறது.
எல்லா டாக்டரும் கைவிட்டுட்டாங்க. அப்பொழுது அவர் ஜனக்கூட்டத்துக்கு போய் அவளை தொடுகிறாள். தொட்ட பொழுது அவளுக்கு வல்லமை புறப்பட்டு அவளை திரும்பி பார்த்து அவர் சொன்ன வார்த்தை மகளே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. இன்று உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை மகனே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அவர் ஒழுங்கத்தாங்க ஒருத்தர் மட்டும்தாங்க அன்பா கூப்பிடுவார், என் மகனே என் மகளே. மற்றதெல்லாம் வாடா போடான்னு. ஆனா ஆண்டவர் மாத்திரம் சொல்லுவாரு, என் மகனே என் மகளே. இதுதான் உண்மை. மற்ற கோபப்படவே போடான்றாங்க. ஆனா பாருங்க, வல்லமை உள்ள தேவன், வானத்தை பூமியை படைத்த தேவன் சொன்ன ஒரு பதில், மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்துடனே போய் உன் வேதனை நீங்கி உன்னுடைய வேதனை நீங்கி சுகமாய் இரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே வேதத்தை கீழே வைத்து விட்டு 2 கையை வைத்துக் கொண்டு நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஜெபம் பண்ண போறேன். இந்த செய்தி கேட்ட உனக்கு கர்த்தர் இந்த இரவு உன்னோடு கூட பேசுவார். உன் இருதயத்தை அவர் தட்டுவார். உன் இருதயத்தை தட்டுவார். உன் இருதயத்தை தட்டாமல் இருக்கவே மாட்டார். 2 கைகளை உயர்த்தினவர்களா நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். இஸ்ரவேலின் ஜெயபலமானவரே, நன்றி உள்ள இருதயத்தோடுமை ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே, இந்த செய்தியை இந்த பட்டணத்திலே நான் விதைத்திருக்கிறேன். தேவகுமாரனே, வரும் நாட்களில் மட்டுமல்ல எப்போதும் இந்த செய்தியின் பேரையும் பிரசங்கத்துடைய பேரை சொல்லத்தக்கதாக உம் நாமத்தை மகிமைப்படுத்தும்படி கட்டளையிடுகிறேன். இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தாவே, சாமுவேலை பார்த்து சொன்னார்களே, நீ வருகிறது சமாதானம் தானா என்று. ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே சமாதானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனே, ஒவ்வொரு இருதயத்துக்குள் சொல்லுவீராக, ஒவ்வொரு இருதயத்துக்குள் சொல்லுவீராக. இந்த பட்டணம் எங்கும் ஆண்டவர் படுத்து உறங்குகிற வாழுகிற ஒவ்வொரு சகோதரனை இருதயத்தில் சகோதரி எழுத்து இயேசு சொல்லுவீராக. இந்த கூட்டத்துக்கு வந்த ஒவ்வொரு மகனை ஆசீர்வதி. எல்லா கடினங்களை உடைக்க இயேசு நாமத்தில் எல்லா அந்தகாரத்தை நிர்மலமாக்கி போடுங்கள். சர்வ வல்லவராம் இயேசு நாமத்தில் சமாதானத்தை கெடுக்கிற ஆவிகளை, சமாதானத்தை கெடுக்க அந்தகார ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் கட்டுகிற ஆண்டவரே, அவைகள் ஒன்றுமில்லாமல் போகட்டும். தேவனே, என் மக்களை ஆசீர்வதித்து வந்த மக்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுத்து இன்று முதல் இவருடைய வாழ்க்கையில் செங்கோல், இவருடைய வாழ்க்கையில் ஜெயம், இவருடைய வாழ்க்கையில் ஆனந்தம், இவருடைய வாழ்க்கையில் சமாதானம் பெரிதாய் இருக்கட்டும். இந்த செய்தி கேட்டு ஒவ்வொரு மகனையும் சுகத்தால் நிரப்பும், விடுதலையால் நிரப்பும், சமாதானத்தால் நிரப்பும். நீர் அப்படி செய்வதற்கு நன்றி. எல்லா கனத்தையும் எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறேன் இயேசு ரட்சகரே. இந்த மலை தேசத்திலே நான் துதிக்கிற இந்த குரல் பரலோகத்தில் அசைக்கட்டும். அதற்கு பதில் வருவதாக உம்முடைய ஜீவன் மேல் ஆணையிடுகிறேன். நீ சமாதான கர்த்தர், நீ சமாதான பிரபு, நீ சமாதான கர்த்தர். இந்த வார்த்தை கனப்படுத்தி தீரும். உம்முடைய பரிசுத்த ஜீவன் மேல், உம்முடைய ரத்தத்தின் மேல் ஆணையிடுகிறேன், ஆணையிடுகிறேன். இந்த குரல் உம்முடைய நாமத்தை துணிக்க பண்ணட்டும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் சமாதானத்தை கட்டளிடுகிறேன். ஒரு நதியை போல் பாய்வதாக இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்து போனாலும் என்னுடைய கிருபையும் என்னுடைய சமாதானத்தின் உடன்படிக்கை உங்களை விட்டு விலகாது என்று சொல்லி மிகமையான ஐயாவுடைய வாயிலிருந்து தேவ வார்த்தை தீர்க்க தரிசனமாய் நமத்தில் புறப்பட்டு வந்திருக்கிறது. சமாதானத்தை இழந்து, சந்தோஷத்தை இழந்து, நிம்மதியை இழந்து வாடிக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, இன்றைக்கு இந்த செய்தி உனக்கு ஒரு நல்ல செய்தி. இன்றைக்கு இந்த செய்தி ஒரு நல்ல செய்தி. இந்த செய்தி உனக்கு வேண்டுமானால் அந்த சராசரங்களை உருவாக்கி இன்னைக்கு ஆளுகை செய்கிற சர்வ வல்லமையுடைய தேவனாகிய கர்த்தரை தெய்வமாய் கொண்டு ஜனங்கள் பாக்கியவான்கள் அந்த நன்மை செய்வாரா. இன்னைக்கு கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி, மேன்மைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்பு பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே அவர் செய்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்புடைய ஐக்கிய சமாதானமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் மனதோடு கூட தங்கி இருக்கும்படி
ஜெபிக்கிறோம். ஆமென்.